ஹலோ பாத்தீங்களா, கரப்பான் பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி திப்கே அபிஜித் திப்கே திருப்பியும் அமக்கலமா ஸ்டார்ட் பண்ணாரு. எல்லாரும் அடிச்சு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. போலீஸ் இல்லைங்க, ஜனங்களே வந்து தேசபக்தி கொண்ட யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவன் காலரை பிடிச்சி எல்லாம் கேள்வி கேட்டு அவனால பதில் சொல்ல முடியாத விரட்டி அனுப்பிச்சாங்க. ஓகேங்க, கிரேட் சக்சஸ். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, ஷார்ட் வீடியோ. நல்சார் NALSER நல்சார்ங்கிற யூனிவர்சிட்டி, லா காலேஜ், லா யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்கிறது. அதுல நம்ம சூரியகாந்த், சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வரதாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது ஒரு JNTU மாதிரி நம்ம சவுத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. எல்லா கம்யூனிஸ்ட் இடதுசாரி கையில் இருக்கு. எப்படின்னு சொல்றா, 2 ப்ரொஃபசர்ஸ்க்கு அங்க ரீசர்ச் பண்றா ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்குங்க. அப்புறம் நம்ம கவாய் இருக்காருங்க, முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ், அவரு ரிட்டையர் ஆனவங்க இங்க சேர்ந்திருக்காரு ப்ரொஃபஸரா. எல்லாம் லெப்டிஸ்டுங்க. இந்த சௌரவ் தாஸ் இவன் யாரு, அபிஜித் திப்கே யாருன்னு எல்லா விஷயமும் நம்ம யூடியூபர்ஸ் ரிசர்ச் பண்ணி வெளியில எடுக்கிறாங்க. NIA என்ன பண்றது அதான் புரியலங்க. எப்போ NIA லேட்டா வருவாங்க. ஹிந்து ரயட்ஸ் ரொம்ப லேட்டா வந்தார். ட்ரம்ப் வந்திருந்தார், அப்போ மானம் போயிடுத்துங்க. NIA விட லேட்டா வந்தது. அப்புறம் தப்லீகி ஜமாத் மீட்டிங் வருது டெல்லியில. அதுக்கு முன்னாடி 30,000 பேர் மீட்டிங் போடுறோம்னு சொல்லிட்டு அவுரங்காபாத்துக்கு போனாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காத விரட்டி விட்டாங்க தப்லீகி ஜமாத்தை. அப்ப சீஃப் மினிஸ்டர் யார் தெரியுமாங்க, உத்தவ் தாக்கரே அவர்கள் விரட்டி விட்டாங்க. அங்க விரட்டி விட்டப்பறம் டெல்லியில வந்து சைலண்டா மீட்டிங் போட்டாங்க. யார்ட்டையும் பர்மிஷன் வாங்கல. நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஐயாட்டையும் பர்மிஷன் வாங்கல, அனுமதி வாங்கல. இப்ப நம்ம டெல்லி சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்போ கெஜ்ரிவால், அவனுக்கும் தெரியாதான் மீட்டிங் போட்டாங்க. அவங்கள விரட்டி விட்டு போறதுக்கு போருன்னு ஆயிடுச்சு. அப்போ அவர் லேட்டா வந்தார், அவருக்கே தெரியாதான் பாவம். யாரு சட்டசபையில கிறிஸ்துவர்கள் மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டசபையில கேமரால அதெல்லாம் உலகமெல்லாம் பார்த்துட்டு நம்ம முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் முதல் நாள் ஜோசப் விஜய்னு ஆரம்பிச்சார், தன்னை பேரை மாத்தின்னு எலெக்ஷன்ல தேர்தலை வெற்றி பெற்ற பிறகு. அதுக்கப்புறம் கோர்ட் போட்டு வந்தார், அசம்பிளியில பேசினாரு. எதுக்கு தெரியுமாங்க, இதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் US எவாஞ்சலிஸ்டுக்கு போயிருக்கு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னோட இயக்கம் என்னன்னா, மோடி ஐயாவை விட்டு நம்ம நிறைய லெஜிஸ்லேஷன் சட்டத்தில் கொண்டு வர வைக்கணும். நம்ம சும்மா மோடி ஐயாவை கொஞ்சிட்டு இருந்தா போறாது. அவர் சில தப்பு பண்றாரு, சிலது பண்ண வேண்டியது பண்ண மாட்டேங்கிறாரு. மத மாற்றத்தை தடுக்கிற சட்டம் சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வரணும். 2வது கோவில் குளத்தை காப்பாற்றுறதுக்கு தனி ஆக்ட், தனி போர்டு வரணும். 3வது பிளாஸ்பமிலா, ஹிந்து மதத்தையும் ஹிந்து பிலீஃப்ஸையும் நம்பிக்கையும் வழிபாடையும் யார் கொச்சப்படுத்தினாலும் அவனை தூக்கி 5 வருஷம் உள்ள போட்டணும். பிளாஸ்பமிலா இது வரணும். 2 கமிட்டி வைக்கணும்னு சொன்னேன். ஒரு கமிட்டி இந்துக்களுக்கு, 2வது கமிட்டி இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும். இப்படி கொண்டு திருப்பரங்குன்றத்துல இருந்து முருகப்பெருமான் சன்னிதியிலிருந்து ஆரம்பிக்கிறதாக இருக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மோரல் சப்போர்ட் கொடுங்க. அவ்வளவுதான்.